நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க இன்னைக்கும் கரண்ட் போகுமா என்ன? என்ன ஆச்சு சுப்ரியா? இல்ல கரண்ட் போகும்னா ரூமை விட்டு வெளியே இறங்காம இருக்கலாம்ல. ஒரு சிலருங்க நம்ம கைய பிடிச்சு இழுக்கிறத தவிர்க்கலாம்ல. அதுவும் நிஜம்தான். ஐயோ இன்னைக்கும் கரண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நைட்ல நீ ரூமுக்குள்ளேயே இருந்தா போதும், சரியா? ஒர்க் அவுட் ஆகுது. சீக்கிரமாவே இங்க இருந்து விரட்டிடலாம். டேய் ஜெயந்தா, என்னாச்சுமா? போன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? நீங்க எதுக்காகமா இப்ப இங்க வந்தீங்க? எங்களை பார்க்கணும்னா நீங்க வீடியோ கால் பண்ணிருக்கலாம்ல. நான் இப்ப வந்ததே உங்களை பாக்குறதுக்காக மட்டும் இல்ல. அப்புறம் உன்னை இது வரைக்கும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலல, இவளை கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போய் செக் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்தேன். ஹாஸ்பிடல் போனா உண்மை தெரிஞ்சிரும். நீங்க வீணா ரிஸ்க் எடுக்க வேண்டாமா? ஹாஸ்பிடலுக்கு இவளை நான் கூட்டிட்டு போறேன். நான் வரதுல என்ன பிரச்சனை? நானே உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சேன். நீங்க இங்க வந்தது நல்லதா போச்சு. செக்கப்க்கு போக வேண்டிய நேரத்துல செக்கப்க்கு நம்ம போய் ஆகணும். நாளைக்கு போலாம். நீ எதுவும் பேச வேண்டாம். நீங்க 2 பேரும் சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. இப்பவே ஹாஸ்பிடலுக்கு போகணும். என்ன 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கீங்க? சொன்னது கேட்கலையா? சீக்கிரமா கிளம்பி வாங்க. அவங்க 2 பேரும் பாவம், மறு வார்த்தை பேச மாட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. நான் உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சு பத்மா? சுப்ரியாவோட குணம் ரொம்ப மோசமா இருக்கு. தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் அவ இங்க உருவாக்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்லணும்னா அவ இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு இருக்கா. மனோவை பத்தி பேசி அடிக்கடி எங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. அத கூட மன்னிச்சிடலாம். கரண்ட் போனப்போ கிரண் அவ கைய பிடிச்சு இழுத்தாருன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டா. அவன் பிடிச்சிருப்பான், இல்லன்னா சொல்லுவாளா? என்ன நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கிரண் அப்படிப்பட்டவர் இல்ல. நீ சுப்ரியா தான் வேணும்னே பண்ணிட்டு இருக்கா. கர்ப்பமா இருக்கல்ல, இப்ப இருக்கிற மனநிலைமையில அப்படிலாம் அவ நடந்துக்கிறா போல இருக்கு பத்மா. நானும் ஒரு பொண்ணுதான். மாசமா இருந்திருக்கேன், குழந்தை பெற்றிருக்கேன். எனக்கு என்னவோ அவ இத வேணும்னு பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. யாரோ சொல்றதை கேட்டு அவ இங்க நடிச்சிட்டு இருக்கா. சுப்ரியாவா இங்க வரணும்னு கட்டாயப்படுத்திட்டு இருந்தா? என் பையன் தான் சொன்னா. அவனை வச்சு அவ சொல்ல வச்சிருப்பா.
எங்களை பழி வாங்குற மாதிரி அவ நடந்துக்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. அவ அவ இந்த குடும்பத்தை அழிச்சிருவா. இப்போதைக்கு அவங்கள திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போக உங்களால முடியுமா அண்ணி? இல்ல, அது நடக்காது. அவங்க 2 பேரும் இங்கதான் இருப்பாங்க. அவங்க இங்க தங்கி இருக்கிறது உனக்கு பிடிக்கல பத்மா. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்றதுனால சொந்த வீடை விட்டு போக வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைல்ல. அண்ணி, ஐயோ, இந்த தலைவலி எதுக்காக இப்ப இங்க வந்துச்சு? சுப்ரியா, நீ என்ன பத்தியா சொல்ற? இல்ல, உங்களோட அம்மாவை. அவங்களையா? ஆமா, சரிதான். இப்ப அம்மா எதுக்கு இங்க வந்தாங்க? உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக. நீ சீக்கிரமா ரெடி ஆகு, அம்மா கூட ஹாஸ்பிடல் போகணும். டாக்டரை பார்த்துட்டு அம்மாவை அமுச்சு வச்சுட்டு நம்ம அப்படியே சினிமாக்கு போடலாம். ஐயோ, இங்க பாருங்க, நான் மாசமா இருந்தா ஹாஸ்பிடல் போகணும். நம்ம சொன்னது பொய்ன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிடாதா? எப்படி தெரியும்? டாக்டர் செக் பண்ணி உண்மையை சொன்னா. டாக்டர் கிட்ட நீ சொன்னா போதும், நீ மாசமா இருக்கன்னு அவங்க நம்புவாங்க. பாருங்க, என் வாயை சும்மா கிளறாதீங்க அண்ணா. இங்க பாருங்க, அங்க போனா செக் பண்ணுவாங்கல்ல. நம்ம சொன்ன போய் தெரிஞ்சிடும்ல, அதோட எல்லாம் முடிஞ்சிடும். அம்மா ஒத்த கால நிக்கிறாங்க, நம்ம ஹாஸ்பிடல் போகணும்னு. இப்ப நம்ம என்ன பண்றது? ஏதாச்சும் போய் சொல்லி அம்மாவை அமிச்சுவேங்க. என்ன பொய்? இங்க பாரு, பொய் சொல்றதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எங்க அம்மாவுக்கு தான். எந்த பொய்யும் அங்க எடுபடாது. நம்ம ஒண்ணு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, டாக்டர் ஜெயபிரகாஷ். அவரு கைனகாலஜிஸ்ட் தான். நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்றேன். நம்ம அவர்கிட்ட போலாம். அவர்கிட்ட நீ மாசமா இருக்கன்னு நம்ம அம்மா கிட்ட சொல்லலாம். என்ன சொல்ற? இப்பதான் நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு இவ்ளோ புத்தி இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணணும். அதான் என்னோட பழக்கம். இப்ப தைரியமா ஹாஸ்பிடல் போலாம்ல? சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. சரி. அப்பா, ஐயோ, என்னோட செயின். என்னாச்சு? என்னோட செயின். செயின் தானே உன் கழுத்துல இருக்கு. ஐயோ, இது இல்ல, அது வேற செயின். நான் இந்த பாக்ஸ்ல தான் வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா அதை காணோம். அதை யார் எடுக்க போறா? இங்க என்ன திருடனா வந்தா? இங்க திருட எதுவும் வரல. இங்க இருக்கிற யாராவது திருடி இருப்பாங்க. இங்க பாரு, நம்ம நேரடியா பார்க்காம யார் மேலயும் பழி போடக்கூடாது. உண்மையை சொல்லுங்க, நீங்களும் என்னோட பெரிய செயின் எடுத்தீங்க? ஓடி இங்க இருந்து. எனக்கு அந்த செயின் எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. செயின் எடுத்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. யாரு? அம்மு. அம்மு? அவதான் என் செயினை திருடி இருப்பா. எனக்கு தெரியும். விடமாட்டேன் நான் அவள. ச்சே, ஜெயந்தா, சுப்ரியா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என்னாச்சுமா? நான் எங்கே வரல. என்னம்மா என்னாச்சுமா உனக்கு? என்னோட செயினை காணோம். என்ன செயினை காணோமா? நான் தமிழ்ல தானே சொன்னேன் என்னோட செயினை காணோம்னு. 1-2 பவுன் எல்லாம் இல்ல, 5 பவுனோட செயினை யாரும் திருடிட்டாங்க. யார் திருடனா? இங்க என்ன திருடனா வந்தா? திருடன் வீட்டுக்குள்ள கூட இருக்கலாம்ல. இந்த செயினை திருடினவங்க இந்த வீட்ல தான் இருக்காங்க. நீ தேவையில்லாம பேசுற சுப்ரியா.
நீங்க எதுக்காக கோவப்படுறீங்க? நீங்க திருடுனேன்னு நான் சொன்னனா? நீ திரும்ப ஒரு தடவை ரூம்ல தேடி பாரு, எங்கேயாவது மறந்து வச்சிருப்ப. நான் வச்ச இடம் எனக்கு தெரியும். இப்ப அங்க அந்த செயின் இல்ல. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு. 2 அடி கொடுத்தா உண்மையை சொல்லிடுவாங்க. நீ யார சந்தேகப்படுற? இந்த வீட்ல திமிரு பிடிச்ச ஒரு குழந்தை இருக்குல்ல, அம்மு, அவதான். தேவையில்லாம பேசாத சுப்ரியா. யார் மேலயும் இருக்க கோவத்தை நீ அம்மா மேல காட்டாத. அவ அந்த ரூம்குள்ள வந்தா, நான் அப்பவே அவளுக்கு 2 அடி கொடுத்தேன். என் பொண்ணு திருட மாட்டா. அவ உன் ரூமுக்குள்ள வந்தப்போ நான் அவளுக்கு அடி கொடுத்தேன், திட்டினேன். அந்த சமயத்துல அவளோட கையில எதுவுமே இல்ல. நான் அவளை அடிச்ச கோவத்துல அவ அப்புறமா கூட வந்து எடுத்திருக்கலாம்ல. ஆமா ஆமா, அது சரிதான். குழந்தையா இருந்தாலும் அவ பயங்கரமான ஆளுதான். சும்மா சந்தேகப்பட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை திருடி ஆக்கிடாதீங்க. அவ சின்ன குழந்தை, அவ மனச கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு நிச்சயமா தெரியும், அவதான் என்னோட செயினை திருடி இருப்பா. பாத்தியா அவ திருநத? என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏய், நீயாலாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம். பார்க்காம எதுவும் சொல்லாத. அம்மு கிட்ட இத பத்தி தேவையில்லாம கேட்டா நான் சும்மா விட மாட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. ஸ்கூல்ல இருந்தா வரட்டும், அவ வாயாலேயே சொல்ல வைக்கிறேன், என்னோட செயினை எடுத்தது அவதான்னு. சுப்ரியா, சுப்ரியா, ரொம்ப கஷ்டம் பத்மா. இப்படியா குழந்தைய வளர்க்கறது? இப்படிலாம் செஞ்சா அதோட அசிங்கம் உங்க எல்லாருக்கும் தான். நல்லா அடி கொடுக்கணும். திரும்ப அவ அப்படி பண்ணக்கூடாது. இனிமே ஹாஸ்பிட்டல் போக முடியாது. இன்னொரு நாள் போலாம், நான் வரேன். அம்மா திருட மாட்டா. சுப்ரியா வேணும்னே பிரச்சனையை உருவாக்குறா. எனக்கு புரியுதுமா. இது எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். நீ சொன்னது மாதிரி செய்வேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். நான் சுப்ரியோட செயினை திருடிட்டேன். நீ இதை எடுத்துட்டு போய் அடகு வைக்கவோ விற்கவோ என்ன வேணா பண்ணு. அட, இந்த அம்மா எப்பவுமே இப்படிதான். நான் என்னதான் பண்ணாலும் நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு எப்பவும் குறையாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தானே ஒரு பிரச்சனை வந்ததும் நான் உங்களை தேடி வந்தேன். போதும் நீ ஐஸ் வச்சது. முதல்ல நீ இங்கேருந்து போ. நான் இதை கண்டிப்பா விற்க மாட்டேம்மா, அடகுதான் வைப்பேன். காசு கிடைச்சா திரும்ப எடுத்த இடத்துல வச்சிடலாமே. போதும் போடா, சீக்கிரமா இங்கேருந்து போடா. ஐயோ கடவுளே, நான் தான் இந்த செயினை திருடுனன்னு கண்டுபிடிக்காம இருந்தா போதும். இங்க பாருமா, அம்மு வந்துட்டாளா? இல்ல, அவ வர்றதுக்கு தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன குழந்தை 5 பவுன் நகையை திருடிட்டான்னு சொன்னா என்னால இதை நம்ப முடியல. எனக்கு தோணுது இந்த வீட்ல இருக்க யாராவது சொல்லி கொடுத்திருப்பாங்க. அவங்க சொல்றது சரிதான். இத பண்ண வச்சது அந்த கொலைகாரனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சுத்தமா காசும் இல்ல, இப்ப வேலையும் இல்ல. குழந்தைய வச்சு செயினை எடுத்து உடனே அவர் வித்து குடிச்சிருப்பாரு. இங்க பாரு, அம்மு கிட்ட கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா போதும், அவ உண்மையை சொல்லிடுவா. அவ வரட்டும். ஸ்கூல் விட்டோடனே நாங்கெல்லாம் சீக்கிரமா வந்துட்டோம். பிங்கி தான் லேட்டா வந்துட்டா. அப்படியா?
ஹாய் பானு பாட்டி. ஹாய் அம்மு. அப்போ உன் அம்மா உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? நீ வரட்டும் தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கடி என் செயினா? செயினா? ஆமா, தங்க செயின், 5 சவரன் செயின். எதுவும் தெரியாது பாரு உனக்கு. நடிக்கிற நடிப்ப பாரு. உண்மையை சொல்லு, நீ தானே செயின் எடுத்த? நான் உங்க செயினை பார்க்க கூட இல்ல. நீ தான் எடுத்திருப்ப. போலீஸ் கிட்ட ஒப்படைக்க வேணாம்னா உண்மையை சொல்லு. இங்க பாரு, நீ தேவையில்லாம என் பொண்ணை பயமுறுத்தாத. அவ எடுக்கலன்னு சொல்லிட்டால. அப்படியே செயின் எங்க போச்சு? இவதான் எடுத்திருப்பா. இவள நான் உண்மையை சொல்ல வைக்கிறேன். இங்க வாடி. சுப்ரியா, சொல்லு. நீதானே எடுத்த. சொல்லுடி. சொல்லுங்கறேன். ஏய், என் குழந்தை மேல கை வச்சினா உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. அப்ப கன்ஃபார்ம் இந்த கொலைகாரன் தான் திருட சொல்லிருப்பாரு. என்னடா சொல்ல? வேண்டாம், நான் மோசமானவன். அடிச்சாலாம் இவங்க திருந்த மாட்டாங்க. ஓ, இவருக்கு காசுக்கு தேவை இருக்கு. அதனால குழந்தைய வச்சு திருடி இருக்காரு. இவரதான் வித்திருப்பாரு. தேவையில்லாம பேசாத. அதான் நம்ம உண்மை. நீ ஏன் ரூம்குள்ள வந்தா அன்னைக்கு தானே அந்த செயின் எடுத்த? இல்ல ஆண்டி, என் அம்மா மேல சத்தியமா நான் எந்த செயினும் எடுக்கல. நான் உங்க ரூமுக்குள்ள வந்தப்போ கிரணக்குள்ள என் கூட இருந்தாரு. கிரண் அங்கிளுக்கு தெரியும் நான் செயின் எடுக்கவே இல்லைன்னு. அப்போ திருட வேற ஆளு. சுப்ரியா, இனிமே இவ்வளவு சந்தேகப்பட வேணாம். அதை எடுத்தது அவன்தான். அதை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ஆமா இல்ல, 10 ரூபா கூட இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நேரா பார்க்காம எதுக்காக ஒவ்வொருத்தரையும் பழி சொல்லிட்டே இருக்கீங்க? அப்புறம் எதுக்காக அவர் எங்க ரூம்குள்ள வந்தாரு? ஏதோ ஒரு புக்கை தேடி வந்தேன்னு சொன்னாரு. என்ன புக்கு, ஏது புக்கு? சுப்ரியா, கண்டிப்பா கிரண் தான் அந்த செயினை திருடி இருக்கான். வரட்டும், நம்ம கேப்போம். தேவைப்பட்டா ரெண்டையும் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். ஆமா, தள்ளி நில்லுங்க. வரட்டும், நான் என்ன பண்றேன்னு பாரு. சுப்ரியா, நீ தனியா போகாத, நானும் வரேன். அந்த ஆண்டி ஏன் இப்படி பண்றாங்க? எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. அச்சோ, நீ வாம்மா. நீ பயப்படக்கூடாது. தாத்தா எல்லாருக்கும் அடி கொடுத்துடுவேன், சரியா? இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஐயோ கடவுளே, இப்போதைக்கு நான் தப்பிச்சிட்டேன். எப்படியாவது என்ன காப்பாத்து. அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வீட்டுக்கு போகலாம். கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு போனா பத்தாதா? பொதுவாவே இங்க வர்றவங்க எல்லாம் வீட்டுக்கு போகணும்னு தான் பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க என்னடான்னா போக சொன்னா போக மாட்டேங்கிறீங்க. அது முதுகு வலி இன்னும் எனக்கு போல. விழுந்தப்ப நல்லா அடிபட்டுடுச்சு. நீங்க பொய் சொல்றீங்க. உங்களுக்கு முதுகு வலி எல்லாம் இல்ல. ஐயோ, வலிக்குது டாக்டர். நான் எதுக்காக பொய் சொல்ல போறேன்? அப்படின்னா அதுக்கு மருந்து எழுதி தரேன். அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுத்தா போதும். ஆஹா இல்ல, கொஞ்ச நாளைக்கு இவன் எங்கேயே இருக்கட்டும் டாக்டர். வெளியே அனுப்புனீங்கன்னா நேரா குடிக்கிறதுக்கு போயிடுவான். அதுக்காக குணமான ஒருத்தரை எப்படி இங்க தங்க வைக்கிறது? இல்ல, இவன் குடிப்பழக்கத்துக்கான ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சா? குடிப்பழக்கத்துக்கான ட்ரீட்மெண்டா? அதுக்கான இன்ஜெக்ஷன் போடுறீங்கன்னு சிஸ்டர் சொன்னாங்களே. அது நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணேன் டாக்டர். அதுதான் இன்ஜெக்ஷன் சொன்னேன். ஓ அப்படியா? அட்வைஸ் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. நமக்கே வரணும் திருந்தணும்ன்ற எண்ணம். கொஞ்ச நாளைக்கு வெளியே எங்கேயும் அனுப்ப வேண்டாம். சரி, இந்தங்க.
குடிய நிப்பாட்டுறதுக்கான ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குன்னு நிம்மதியா இருந்தானா அதுவும் போச்சு. நான் குடியை நிறுத்திட்டேன், இனிமே குடிக்க மாட்டேன். இத நம்புற அளவுக்கு நாங்க ஒன்னும் அவ்வளோ பெரிய முட்டாள் கிடையாது. அப்ப சரி, நீங்க நம்பாதீங்க. என்னங்க, நீங்க போய் பில்ல கட்டிட்டு வாங்க, நம்ம போலாம். இவனை அங்க போய் கட்டி போடலாம், வேற வழியே இல்ல. அப்பா என்ன வீட்டுக்கு நாளைக்கு போலாமே? நீ பேசாம இருடா, நான் பில்ல கட்டிட்டு சீக்கிரம் வரேன். நீ அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து வை. சுமியை விட்டு போக மனசே வரல. நீ என்னடா யோசிக்கிற? எங்க குடிக்க போலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. கடவுளே, நான் இவனை என்னதான் பண்றது? கிரண் சார்க்காக காத்துட்டு இருக்கீங்களா? நானும் அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஏன் உன் புருஷன் உள்ள இல்லையா? இனிமே உங்க புருஷன் வருவாருன்னு தோணல. செயினை வித்த காசு எடுத்து ஓடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். சுப்ரியா, நீ அளவுக்கு அதிகமா பேசுற. நான் பேசுவேன். ஏன் செயின் போன கஷ்டம் எனக்கு தானே தெரியும். நீ எங்களை நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கல்ல. உனக்கு பதில் கொடுக்காம இருக்கிறது பயந்து இல்ல. நான் உன்ன மாதிரி கெட்டவ இல்ல, அதான். ஓ, ரொம்ப நல்லவ. ஆம்பளைங்களை மாத்தி மாத்தி கல்யாணம் பண்றவங்களா எனக்கு ரொம்ப நல்லவங்களா தோணல. இங்க பாருங்க, ரொம்ப என்ன பேச வைக்காதீங்க. ஜெயந்தனை நீ மயக்கி கட்டிக்கிட்டது நான் மனோவை வேண்டான்னு சொன்னதுக்கு பழி வாங்கவா? எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. நீ எவ்வளவு தூரம் போவ, என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எப்பவும் இதே மாதிரி நான் அமைதியா இருப்பேன்னு நினைக்க வேண்டாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.